ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வராருன்னு வச்சுக்கோமே, உன்னை ஆண்டவர் ஏத்துக்கணும்னா அதுக்கு என்ன தகுதி வேணும் உங்களுக்கு தெரியுமா? சரியா சொல்றேன், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். நான் வியாதியா இருந்தேன், பார்த்தீங்க. ஜெயிலில் காவலில் இருந்தேன், விசாரிச்சிங்க. பசியா இருந்தேன், சாகாரம் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா அதனால நீங்க வாங்க பிதாவின் வீட்டு சுதந்திரிங்கன்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போறாரு. இதெல்லாம் நீங்க செய்யல, அதனால நீங்க நித்திய அழிவுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இங்க ஞானஸ்தானத்தை குறிச்சோ பரிசுத்தாவி குறிச்சோ பேசல. ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, பரிசுத்தாவி வாங்கியாச்சு. அதன் பிற்பாடு அந்த பாஸ்டர்கிட்ட நான் பேச மாட்டேன், அந்த விசுவாசிகிட்ட நான் பேச மாட்டேன், என் பொண்டாட்டி கிட்ட சண்டை, என் புருஷன்கிட்ட சண்டை, எங்கள் மாமியார்கிட்ட பேச மாட்டேன். அந்த சாத்தாங்கிட்ட யார் பேசுவா? எங்கள் மருமகிட்ட பேச மாட்டேன், அதுகிட்ட எவன் வாய் கொடுக்க முடியும்? எங்கள் நாத்தனாரா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வாயை தந்தால் பிசாசு அதை வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் எதனா ஒரு வில்லங்கமாகவே பேசுவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங் ஒன்று வைப்போம். ஒரு மீட்டிங் வச்சுட்டு அந்த மீட்டிங்கில் எல்லா கிறிஸ்தவர்களும் வந்து உட்காருங்க, நேராக வர முடிஞ்சவங்க வாங்க, வர முடியாதவங்க ஆன்லைனில் வாங்கன்னு சொன்னால் மொத்த கிறிஸ்தவங்களும் வருவாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா இந்த பிரிவுகளில் இருக்கு. ஆர்சி தனியாக இருக்குது, சிஎஸ்ஐ தனியாக இருக்குது, லுத்ரன் லுத்ரன் வேறு, அதுக்கப்புறம் ப்ராட்டஸ்டன்ட் வேறு, பெண்டகாஸ்டில் வந்து இன்னைக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பெண்டகாஸ்டல் மிஷன் சர்ச்சஸ். அதில் இன்னொரு மெயின் ஒரு சர்ச் இருக்குது, தி பெண்டகாஸ்டல் மிஷன் ஒரு சர்ச் இருக்குது. இப்படி இவ்வளோ சர்ச்சுங்க இருக்குது. இதில் யாரை தேடி போகிறது? யார் இதில் பெரிய ஆள்? ஆர்சி சர்ச்சுக்கு வந்து சிபிஎம், அதை டிபிஎம்னு சொல்லுவாங்க, பெரிய சர்ச்சு. அவங்க வந்து ஆர்சிக்கு போக முடியாது. ஏன்னா இங்கேருந்து தான் அங்கே டெவலப் ஆகி அங்கே போயிருக்கு. ஆர்சிலேருந்து சிஎஸ்ஐ, சிஎஸ்ஐலேருந்து ப்ராட்டஸ்டன்ட், ப்ராட்டஸ்டன்ட்லேருந்து பெண்டகாஸ்ட்லேருந்து தி பெண்டகாஸ்ட் சொல்லிட்டு அவங்க டாப்பில் இருக்கிறவங்க எப்படி இப்போ கீழே இறங்கி போக முடியும்? இப்படி இவ்வளோ வித்தியாசங்கள். இது சரியா தப்பா, இதுல எது உண்மை எது பொய் என்பது எனக்கும் தெரியாது, ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். ஒரே ஒரு வசனம் தான், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். எங்க அன்பு இல்லையோ, அது ஆர்சி சர்ச்சோ இல்ல பெந்தோஸ்தே சர்ச்சோ இல்ல ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சோ, அன்பு இல்லையா அங்க ஆண்டவர் இல்லை. அப்போ இதுதான் அளவுகோல். செக் பண்ணி பார்த்தங்க, உங்க பாஸ்டர்கிட்டயோ உங்க சபையிலையோ இல்லை உங்களுடைய விசுவாசிகிட்டயோ இல்லை உங்களுடைய ஊழியத்திலேயோ இல்லையா உங்களுடைய மனைவி இடத்திலோ உங்களுடைய கணவனிடத்திலோ உங்களுடைய சகோதரனிடத்திலோ பெற்றோர்களிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ நீ எங்க இருக்கிறியோ உன்னோட ஐக்கியத்துல அன்பு இல்லைன்னா அங்க கடவுள் இல்லை. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு சகல பாவத்தையும் மூடும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். 1 Corinthians 13 முழுசா பார்த்தீங்கன்னா அன்பு இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவரே. என் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்துருக்குற, வச்சுக்கோ பரவாயில்ல, என் சொத்து மொத்தத்தையும் ஆண்டவர் தான் எழுதி கொடுத்துருக்கேன், இருக்கட்டும் பரவாயில்ல, நான் அந்நிய பாஷை பேசுவேன், சூப்பரு, தீர்க்கதரிசி பக்கா, எல்லாம் ஊழியம் வேற லெவல், இத்தனை சர்ச்சு இத்தனை பிலிவர் இவ்வளோ ரைட், ஓகே. பட் அன்பு இல்லையா? அன்ஃபிட்டன்டர். அன்பு உனக்கு இல்லை என்றால் நீ சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம், யுவர் நத்திங்ன்றார். சும்மா வெறும் சவுண்டு தான். சவுண்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க உலகத்துல வார்த்தை, வெறும் சவுண்டு தான். நீ ஒண்ணுமே கிடையாது, உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டார். ஸோ தகுதியான வார்த்தைகளை பேசி கர்த்தரோட வருகைக்கு தகுதியாயிருங்கள். அவர் வர ஆயத்தமா தான் இருக்காரு. இந்த தகுதி உனக்கு இல்லைன்னா ஆண்டோட வருகைக்கு நீ போக முடியாது. அன்பு இல்லாதவன் ஒன்றும் இல்லை. தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்து வாங்க. என்னோட வீடியோஸ்லாம் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வேலை செய்யுமானால், இதை நான் பேசல, வேத வசனத்தை பேசி கொண்டிருக்கிறேன். இது ஆவியானோட வார்த்தை. நான் எடுக்கிற தலைப்பை நான் அப்படியே பேச வேண்டும் என்று நான் நினைத்தாலும் கூட எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த வசனங்களை உணர்த்தும்படி எனக்கு சொல்லுகிற அப்படின்னாலே
எனக்குள் இருந்து அவர் தான் இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், உங்கள் மனதை நோகடிக்குமானால் என்னோட வீடியோவை தயவு செய்து பார்க்காதீங்க. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்தால் தொடர்ந்து பாருங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.